2019 கல்லூரி படிப்புலாம் முடிச்சதுக்கப்புறம் 2020 நான் முகப்பேரில் என் ஃப்ரெண்ட்ஸோடு தங்கிட்டு இருந்தேன். அப்போ பாலகுமரன் அப்படிங்கிறவர் ஒரு உறவினர் மூலியமாக அறிமுகமானார். அவர் எங்கள் கூடயே எங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் தங்கிட்டு இருந்தார் 2019-20. அப்போ 21ஆம் ஆண்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட், ஷேர், ட்ரேடிங் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கடன்களாக காசு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு உரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2021 மட்டும் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஒரு 20 லட்சமும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஒரு 10-20 லட்சம் 2021 மட்டும் ஒரு 30-40 லட்சம் வாங்கியிருந்தாரு. அதுக்கு உரிய பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாசமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. கொடுத்துட்டு இருக்கப்போ ஒரு சூழ்நிலையில வந்துட்டு மொத்த காசையும் கொடுக்காம விட்டுட்டு 2022 இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நான் பழைய காசையும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏமாறுவது தெரியாமலே ஆக மொத்தத்தில் 2021-23 வரைக்கும் நானும் என் நண்பர்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து அவருக்கு 1,04,00,000 மொத்தமாக கொடுத்துருந்தோம். அதுக்கு மொத்தமாக அவர் கொடுத்துருந்த ரிட்டர்ன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு அசல்ல பாதி காசு கூட இது வரைக்கும் வரலை. அதுக்கப்புறமா தான் அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரிக்கிறப்ப தெரிஞ்சது அவர் சில்வர் லைன் அப்படின்னு ஒரு MLM கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்ததாகவும் அதில் இதே மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட 150 பேர்கிட்ட 7 கோடி ரூபா கிட்டத்தட்ட வாங்கி ஆல்ரெடி அவர் மேலே ஒரு மோசடி வழக்கு இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது. ஸோ அதனால எங்கள் இண்டிவிஜுவல் சைடில் நாங்கள் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கொடுத்த காசுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் 1 கோடி ரூபாய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை ஆய்வாளர் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் அவரோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது அவர் இதுக்கு முன்னாடி பல மோசடிகளில் ஈடுபட்டிருக்காரு, கிரெடிட் கார்டு மோசடி அந்த மாதிரி. அது இல்லாமல் கார் தெஃப்ட் கேஸ் ஒன்றில் வந்துட்டு புழல் ஜெயிலில் 60 நாள் இருந்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது அப்போதான் தெரிஞ்சுது. இந்த பாலகுமரன் அப்படிங்கிறவர் இந்த 3 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200-250 குடும்பங்களை இதே மாதிரி பணம் வாங்கித்தரேன், லோன் வாங்கித்தரேன், கிரெடிட் கார்டு வாங்கித்தரேன்னு சொல்லி ஏமாத்தினது இல்லாமல் அடுத்து கிரிப்டோ, ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இன்வால்வ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு வராரு. ஸோ எங்களை இந்த 1 கோடி ரூபா ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கொடுத்த மொத்த காசுக்காகவும் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவருக்கு கொடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா IMPS நெட் பேங்கிங்கில் தான் பண்ணியிருக்கோம், ஜிபே, UPI டிரான்சாக்ஷனில் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே இப்போது சப்மிட் பண்ணியிருக்கோம் கூட. அவர் ரொம்ப தெரிந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் கொடுத்த செக்ஸும் எங்ககிட்ட இருக்கு. அதுவும் வந்துட்டு பார்த்தா செக் மோசடியும் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தவங்களோட செக்கெல்லாம் கொடுத்துட்டு அவரோட சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருக்காரு. அது எல்லாமே இங்கே காவல்துறை கிட்ட கொடுத்துருக்கோம். இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காசு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தப்போ கொஞ்சம் அதுக்கான பே அவுட்னு சொல்லிட்டு மந்த்லி கொடுத்துட்டு தான் இருந்தார். அந்த கொடுத்தல் நம்பிக்கையில தான் இனிமேலும் சரி கொடுத்தா ரிமைனிங் பணத்தை கரெக்டாக கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பி கொடுத்தோம். ஆனால் ஒரு டைம்ல மொத்தமாக எடுத்துட்டு எதுவுமே பண்ண முடியாத மாதிரி தலைமறைவா இப்போ சுத்திட்டு இருக்காரு.